ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை 119 சங்கீதம் 38 வசனம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். தேவனுக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். தேவனுக்கு பயப்படுதல், வேதம் சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். வேதத்தில் ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆதியாகமம் 24:1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அந்த பயம் எப்படி வெளிப்பட்டது? அவன் தீமை செய்வதற்கு அஞ்சினான், பாவம் செய்வதற்கு அவன் பயப்பட்டான். எனவே அங்கே யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக தேவன் உயர்த்துவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயமே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமை போல தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு 23 அதிகாரம் 15 வசனத்தில் யோபு சொல்லுகிறார், ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். எனவே தான் அங்கே இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்பட்டான், சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பு தேவனுக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்நிய தேசத்திலே அதிபதியாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். யோபுவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.